வணக்கம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாடு திரும்பிய அனுர. முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீரவுக்கு பிணை. நீர்த்தேக்கத்திலிருந்து ஆயுத மூட்டைகள், போலீசார் அதிர்ச்சி. நிட்டம்புவ பகுதியில் காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம், 3 கைது. வட்வரி இன்று முதல் ரத்து. உருளைக்கிழங்கு மற்றும் சீனி இறக்குமதியில் பெரும் மோசடி, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் குற்றச்சாட்டு. ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்து. ரோஹித அபே குணவர்த்தனவுக்கு எதிரான மனு, உயர்நீதிமன்றின் தீர்மானம். பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு. சாவகச்சேரியில் விபத்து, 2 படுகாயம். தொடர்வன விரிவான செய்திகள். ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக நாடு திரும்பியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செப்டம்பர் 22ஆம் திகதி நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றார். பின்னர் ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அனுரகுமார திசாநாயக்க செப்டம்பர் 27ஆம் திகதி காலை ஜப்பானின் ஒசாகா நகரில் உள்ள கன்சாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் சென்றிருந்தனர். அதன்படி விஜயத்தை முடித்துக்கொண்டு அவர்கள் அனைவரும் இன்று காலை 9:30 மணிக்கு தாய்லாந்தின் பேங்காங்கில் இருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான ஜூஎல் 403 விமானமூடாக நாட்டை வந்தடைந்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர நேற்றைய தினம் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிரிபத்கொடை பிரதேசத்தில் அமைந்துள்ள அரசாங்க காணியொன்றை மோசடியான முறையில் தனியாருக்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்னர் நீண்டகாலம் தலைமறைவாக இருந்து பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்த பிரசன்ன ரணவீர கடந்த 5 மாதங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இன்றைய தினம் குறித்த வழக்கு ஹம்பகா மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 5 லட்சம் ரொக்க பிணை மற்றும் தலா 5 லட்சம் பெறுமதியான 5 சரீர பிணைகளில் பிரசன்ன ரணவீர மற்றும் இன்னொரு சந்தேக நபரான சரத்குமார எதிரிசிங்க ஆகியோரை விடுவிக்குமாறு நீதிபதி நயனா செனவிரத்ன உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் சந்தேக நபர்களுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் கடவுச்சீட்டுகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபர்களுக்கு புதிய கடவுச்சீட்டு விநியோகிக்க வேண்டாம் என்று குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள பணிப்பாளருக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போலீஸ் நிதி மோசடி பிரிவில் முன்னிலையாகி கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. கதிர்காமத்தில் உள்ள வெகரல நீர்த்தேக்கத்திலிருந்து 74 T56 ரக மெகன்சின்கள், 35 LMG ரக ட்ரம்ஸ் மற்றும் 05 MBMG ட்ரம்ஸ் பாக்ஸ் உள்ளிட்ட பல அடையாளம் தெரியாத மெகசின்கள் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் தோட்டாக்களுடன் கூடியதாக சந்தேகிக்கப்படும் 2 பெட்டிகளும் ஆயுதங்கள் என சந்தேகிக்கப்படும் 2 மூட்டைகளும் அந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இராணுவத்திற்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டன. வெஹரஹல நீர்த்தேக்கத்தில் நீர்மட்டம் குறைந்து வருவதால் இந்த பொருட்கள் அவதானிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் கோனகர போலீஸ் பிரிவின் கீழ் வருவதால் மேலதிக விசாரணைகளுக்காக கோனஹெனார போலீஸ் நிலையத்தில் அவை ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நீர்த்தேக்கத்தின் மதகருகே இன்னும் தண்ணீர் இருப்பதால் கடற்படையின் சுழியோடிகள் உதவியுடன் அந்த இடம் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நிட்டம்புவ பிரதேசத்தில் கட்டளையை மீறி பயணித்த வேன் மீது காவல்துறையினர் துப்பாக்கி சூடு மேற்கொண்டுள்ளனர். குறித்த சம்பவத்தில் வேனில் பயணித்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஹம்பகா காவல்துறை மோட்டார் சைக்கிள் பிரிவை சேர்ந்த
காவல்துறை பரிசோதகர் உட்பட அதிகாரிகள் குழு நிட்டமுவ கட்டுநாயக்க வீதியில் உதம்பிட சந்திப்பில் பணியில் ஈடுபட்டிருந்த போது வேயங்கொடையிலிருந்து நிட்டமுவ பிரதேசத்தை நோக்கி சந்தேகத்திற்கிடமான முறையில் வேன் ஒன்று பயணித்துள்ளது. இந்த வேனை நிறுத்துமாறு கட்டளையிட்ட போதும் கட்டளையை மீறி குறித்த வேன் தொடர்ந்தும் பயணித்துள்ளது. பின்னர் காவல்துறையினர் வேனை துரத்தி சென்று T56 ரக துப்பாக்கியினால் வேனின் முன் மற்றும் பின் வலது சக்கரங்களில் துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டுள்ளனர். இதனை அடுத்து வேனில் பயணித்த 3 பேரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் மூவரும் அதிகளவில் குடிபோதையில் இருந்தமை தெரிய வந்துள்ளது. வேனின் சாரதி லெல்லோபிட்டியவை சேர்ந்தவர் எனவும் ஏனைய இருவரும் ரத்தினபுரி பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சந்தேக நபர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் பரிசோதிக்க சட்ட வைத்திய அதிகாரியிடம் அனுப்பப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் அத்தனகல்ல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எஸ்வட் அல்லது எளிமைப்படுத்தப்பட்ட வட் வரி முறை இன்று முதல் ரத்து செய்யப்படுகின்றது. எஸ்வட் முறை ரத்து செய்யப்படுவதன் மூலம் வட் மீளப்பெறும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் இதனால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் ஏற்றுமதியாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். செயற்பாட்டு நிதியை மீளப்பெறும் வழிமுறையின்றி எளிதாக்கப்பட்ட பெறுமதி சேர் வரி திட்டத்தை ரத்து செய்வதன் மூலம் இயற்கை ரப்பர் தொழில்துறை பரவலான நிதி நெருக்கடியை எதிர்கொள்ளும் என குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் சிறு தொழில் உரிமையாளர்களின் வாழ்வாதாரம், ஏற்றுமதி போட்டித்தன்மை மற்றும் அந்நிய செலாவணியை அச்சுறுத்தும் என இலங்கை ரப்பர் வர்த்தகர் குழு தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட உருளைக்கிழங்கு மற்றும் சீனி இறக்குமதியில் பெரும் மோசடி நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். பொலனறுவை மின்னேரியாவில் நடைபெற்ற எதிர்க்கட்சி தலைவரின் நடமாடும் சேவையில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது சஜித் பிரேமதாச மேற்குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இந்த அரசாங்கம் விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தவில்லை. அதேபோன்று உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்துக்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி வரி காரணமாக விவசாயிகளுக்கு எதுவித பிரதிபலனும் கிடைக்கவில்லை. அவற்றுக்கு வரி விதிக்க முன்னரே உருளைக்கிழங்கும் பெரிய வெங்காயமும் பெரும் தொகையாக இறக்குமதி செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டுவிட்டது. விவசாயிகளின் பிரச்சினை மற்றும் ஜானை மனித மோதல்களை தீர்ப்பதற்காக என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதே எங்கள் கட்சியின் நிலைப்பாடாகும் என்றும் அவர் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு ஒட்டிசுட்டானிலிருந்து ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு வவுனியா நோக்கி பயணித்த பேருந்து இன்று அதிகாலை ஒட்டிசுட்டான் சந்தியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஒட்டிசுட்டான் சந்தி பகுதியின் நடுவே அமைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பத்துடன் மோதியே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் பேருந்தில் பயணித்த ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் சிலர் விபத்தில் காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக அறிய முடிகின்றது. அவ்வாறு விபத்தில் காயமடைந்தவர்கள் ஒட்டிசுட்டான் பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அறிய முடிகின்றது. மேலும் இந்த விபத்து தொடர்பில் ஒட்டிசுட்டான் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தனவிற்கு எதிரான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் அடிப்படை உரிமை மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. கடந்த பொது தேர்தலில் முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன மற்றும் ரோஹித அபேகுணவர்த்தன ஆகியோர் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் களுத்துறை மாவட்டத்தில் போட்டியிட்டிருந்தனர். அதன்போது ராஜித சேனாரத்னவை விட ஒரு சில வாக்கு வித்தியாசத்தில் ரோஹித அபேகுணவர்த்தன வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருந்தார். எனினும் களுத்துறை மாவட்ட தேர்தல் பெறுபவர்களை எண்ணுவதில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் அதன் காரணமாக ரோஹித அபேகுணவர்த்தன வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவிக்க கோரி ராஜித சேனாரத்ன அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு குறித்த மனுவை இன்று நிராகரித்து உத்தரவிட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கோரியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும்
திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை கொழும்பிலிருந்து காலியூடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் ஸ்லாபத்திலிருந்து மன்னாரூடாக காங்கேசந்துறை வரையான கடற்கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசந்துறையிலிருந்து திருகோணமலை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சாவகச்சேரி நுணாவில் பைரவர் கோயில் சந்தியில் மோட்டார் சைக்கிளும் காரும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் 2 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த நபர்கள் சிகிச்சைக்காக சாவகச்சேரி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.